புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கிய நிலையில் காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களிக்க நீண்ட வரிசையில் நின்ற தங்களது வாக்குகளை செலுத்தினர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்து வரும் நிலையில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. தொடர்ந்து 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலைகள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 தொகுதிகளிலும் 514 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் 338 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைகள் 105 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. 71 பேர் மனுக்களை வாபஸ் பெற்றதை தொடர்ந்து களத்தில் 117 சுயேட்சை வேட்பாளர் மற்றும் 40 பெண் வேட்பாளர்கள் உட்பட 294 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக, காங்கிரஸ் கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழக கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. தேர்தலில் 4,63,595 ஆண் வாக்காளர்களும் 5,477 பெண் வாக்காளர்களும் 139 மூன்றாம் பாலினத்தவர்கள் என 9,44,211 பேர் வாக்காளர்கள் உள்ளனர். 20 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற வேட்பாளர்களின் தீவிர பிரச்சாரம் நேற்று முன்தினம் மாலை 6 மணியுடன் முடிவடைந்த நிலையில் இன்று காலை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்காக அரசியல் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலுக்காக 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்ட தேர்தல் பணிகள் நடைபெற்று வந்தது. தேர்தல் பணிகளில் 4934 அரசு ஊழியர்களும், துணை ராணுவ பாதுகாப்பு படை மற்றும் உள்ளூர் போலீசார் என 5000 மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் 78 பறக்கும் படைகள், 40 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 50 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. அண்டை மாநில எல்லை பகுதிகள் 35 இடங்களில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. கடைசி நேர தீவிர கண்காணிப்புக்காக 36 கூடுதல் பறக்கும் படைகளும், புதிதாக 30 இருசக்கர வாகன பறக்கும் படைகளும் பணி அமர்த்தப்பட்டன. வாக்குச்சாவடிகளான 137 இடங்களில் 155 நுண் பார்வையாளர்கள் பணிக்க அமர்த்தப்பட்டிருந்தனர். மேலும் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் வாக்குச்சாவடிகளில் நிழல் பந்தல்கள், குடிநீர் வசதி, கழிவறை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று காலை வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி பள்ளி, கல்லூரிகளுக்கு 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் 3 நாட்கள் மதுபான கடைகளுடன் மூடப்பட்டது. இன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் மே மாதம் 4ஆம் தேதி எனப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை தாண்டி அதிகப்படியான இடங்களை பெறுவோம் என திலாசுப்பேட்டை அரசு பள்ளியில் வாக்களிக்க யமஹா RX 100 பைக்கில் வந்த முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் காலை முதலே வாக்குச்சாவடிகளில் குவிந்து தங்கள் வாக்குப்பதிவை செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட திலாசுப்பேட்டை படையார் கோவில் வீதியில் வசித்து வருகிறார். அவர் திலாசுப்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு தனது விருப்பமான பைக்கான யமஹா RX 100 பைக்கை ஓட்டி வந்தார். வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திற்கு வந்த அவர் பைக்கில் இருந்து இறங்கி உள்ளே சென்று தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் வாக்குச்சாவடியில் இருந்து வெளியே வந்த அவர் மீண்டும் யமஹா RX 100 பைக்கில் தனது வீட்டுக்கு சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பெருவாரியான இடங்கள் பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் வாக்களித்த பின்பு நிறைவாக உள்ளதாகவும், ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை தாண்டி அதிகமான இடங்களை பெறுவோம் என்றும், கடந்த தேர்தலின் போது வாக்களிக்க செல்வதற்கு முன்பாக பசுமாடு குறுக்கே வந்ததாகவும், அதே போல இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வெளியே வரும்போது பசுமாடு உங்கள் முன்பே குடுக்க சென்றது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு சைலண்டாக கடவுள் இருக்கிறார் என சிரித்தபடி மேலே கையை காட்டி முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து பெறும் வரை தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் என கூறியவர், யமஹா RX 100 பைக்கில் சென்று வாக்களிக்க வந்த எனது 1991ஆம் ஆண்டை நினைவு கூறுவதாகவும், மக்களிடம் வரவேற்பு வெற்றி வாய்ப்பும் நன்றாக இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி இந்தியா கூட்டணிக்குள் முதலமைச்சர் நாற்காலி சண்டை நடைபெற்று வருவதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது.
இதனிடையே புதுச்சேரி பாஜக மாநில தலைவரும் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளருமான VP ராமலிங்கம் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமலிங்கம், இம்முறை 90% மேல் வாக்குப்பதிவாகும் என்றும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று வருவதாகவும், மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி 22 இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். புதுச்சேரி இந்தியா கூட்டணிக்குள் முதலமைச்சர் நாற்காலி சண்டை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி லாசிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து நாவலர் நெடுஞ்செழியன் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாசிப்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இன்று வாக்குப்பதிவை முன்னிட்டு அவர் நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியால் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரும் தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து லாசிப்பேட்டை தொகுதி முழுவதும் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் ஆணையம் செய்துள்ள அடிப்படை வசதிகள் சரியாக உள்ளதா எனவும், பொதுமக்கள் எளிதில் சென்று வாக்களிக்கிறார்களா என அவர் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி ஒன்றில் வரிசையில் நின்ற வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறி பாஜகவினருடன் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். புதுச்சேரியில் இன்று காலை முதல் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட திருக்குணூர் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி ஒன்றில் வாக்களிக்க வரிசையில் நின்ற வாக்காளர்களிடம் பாஜகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் அங்கு வந்து அவர்களுடன் வாக்குவாதத்தால் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி முயற்சி செய்தனர். இருந்த போதும் அவர்களிடையே வாக்குவாதம் அதிகரித்து இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனை அடுத்து வாக்குச்சாவடி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவியது. புதுச்சேரி 7ஆம் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணராவ் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் 7ஆம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக மல்லாடி கிருஷ்ணராவ் போட்டியிடுகிறார். இன்று வாக்குப்பதிவை முன்னிட்டு அவர் தனது வாக்கினை 7ஆம் தொகுதியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மல்லாடி கிருஷ்ணராவ் தனது வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்று தெரிவித்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இந்த நிலையில் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தனது குடும்பத்துடன் வந்து வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் அனைவரும் வாக்களித்து ஜனநாயக உரிமையை காக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமையும் என வாக்களித்த பின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுவை ராஜ்பவன் தொகுதி எல்லையம்மன் கோவில் வீதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வசித்து வருகிறார். அவர் இன்று மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுவையில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் எழுச்சி உள்ளது. ஸ்டாலின் ராகுல் புதுவைக்கு வந்து பிரச்சாரம் செய்து வாக்குறுதி அளித்ததன் எதிரொலியாக மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான லோதுங்கன் தனது வாக்கினை பதிவு செய்து வாக்குச்சாவடி மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரி மாவட்டம் ஆட்சியரும் தேர்தல் துறை அதிகாரியுமான லோதுங்கன் கோரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரி வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். வாக்காளர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வாக்குப்பதிவு செயல்முறை ஆகியவை சீராக நடைபெறுகின்றனவா என ஆய்வு செய்து தேவையான வழிகாட்டுதல்களையும் வழங்கினார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் வாக்களித்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினர்.
புதுச்சேரி மாநிலத்தில் இன்று சட்டமன்ற தேர்தல் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றும் வகையில் வாக்களித்து தங்களின் கடமையை நிறைவேற்றினர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். இதேபோல் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ரங்கன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றும் வகையில் சிவராந்தகம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினர். தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் செல்லிப்பட்டு பகுதியில் தனது வாக்கினை செலுத்தினார். இதேபோல் திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து நான் போட்டியிடும் திருபுவனை தொகுதி முழுவதும் பார்வையிட்டார். இதேபோல் திருபுவனை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் வேலூர் குச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார். மேலும் திருபுவனை தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடும் கோபிகா திருவண்டார்கோவில் பகுதியில் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார். புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை நோக்கி நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் திரண்டு வாக்களித்து வருவதாகவும் நிச்சயமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான சிவா விளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோன் நகரில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகள் குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வகையில் மக்கள் 100% வாக்களிக்க வேண்டும், புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை நோக்கி நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் திரண்டு வாக்களித்து வருகின்றனர். நிச்சயமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்ட பிரச்சாரம் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருகின்றனர். திமுக தலைவரும் அதை வலியுறுத்தி வருகிறார் என்று கூறினார். புதுச்சேரி நளித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி நளித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள வாக்குச்சாவடிகள் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். வாக்களித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திகேயன், புதுச்சேரியில் மாற்றத்திற்கான ஏக்கம் மக்களிடம் தெரிகிறது. தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி புதுச்சேரியில் அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தனது குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 12 மணி நிலவரப்படி 40% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மேலும் மக்களும் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினர். அந்த வகையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் இமாக்குலேட் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தனது குடும்பத்துடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தங்களுக்கு வழங்கப்பட்ட தர்பூசணி சின்னம் மக்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. இது சம்பந்தமாக தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் கடிதம் கொடுத்து இருப்பதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி 25 இடங்களில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி நாம் தமிழக கட்சியின் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் ரமேஷ் குருவையாறு அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்கு செலுத்தினார். நாம் தமிழக கட்சி தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியில் தனியாக தேர்தலில் நின்று நாம் தமிழக கட்சியின் செயற்பாட்டு வரைவு கொள்கை மக்களுக்கான போராட்ட களத்தில் நாம் தமிழக கட்சியின் சமரசம் இல்லாமல் களப்பணி அனைத்தும் மக்களிடம் விளங்கியும் மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் கடுமையாக பங்கேற்றனர். 6/9/2026 திங்கட்கிழமை நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் விளையனூர் தேன் கோபுரம் வீதியில் வேட்பாளர் ரமேஷை ஆதரித்து பரப்புரையில் பங்கேற்றார். வலிமையை சேர்த்தார். 9/4/2026 வியாழன்கிழமை புதுச்சேரி மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. நாம் தமிழக கட்சியின் வில்லியனூர் வேட்பாளர் ரமேஷ் பாகூர் சாலை உருவையாறு அரசு மேல்நிலைப் பள்ளிகள் முதலாக வாக்குப்பதிவு செய்ய தன் மகனோடு மக்களாக வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினார். வில்லியனூர் வாக்குச்சாவடிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் ரமேஷ் மக்கள் 100க்கு 100 விழுக்காடு வாக்குகள் செலுத்தி ஜனநாயகத்தினை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார்.
புதுச்சேரி இந்திரா நகர தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜகுமார் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி இந்தியா கூட்டணிகள் இந்திரா நகர தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராஜகுமார் போட்டியிடுகிறார். அவர் இன்று சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவை முன்னிட்டு கோரிமேட்டில் உள்ள இந்திரா காந்தி அரசு தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் வேட்பாளர் ராஜகுமார், இளைஞர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து வாக்களித்து வருகின்றனர். கண்டிப்பாக இந்த இந்திரா நகர தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் தான் அமையும் என வாக்களித்த பின் ஆரியல் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஆரியல் வெங்கட்ராமன் லாசுப்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியில் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பல ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து வந்த காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் மற்றும் அரசியலை வியாபாரமாக நடத்தி வரும் போலி அரசியல்வாதிகளையும் மக்கள் அடையாளம் கண்டு வந்துள்ளனர். தேர்தல் துறையின் கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா சர்வசாதாரணமாக நடந்துள்ளது. பல வேட்பாளர்கள் தனது கஜானா மற்றும் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள தனக்கு இன்று ஒரு அதிகாரத்தை பெற தனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த கட்சியை மறந்து கட்சி கொள்கையை காற்றில் பறக்கவிட்டு எந்த கட்சியில் சீட்டு கொடுக்கிறார்களோ அந்த கட்சியில் வேட்பாளராக போட்டியிடுவது அல்லது கூட்டணி தர்மத்தை மீறி போட்டி வேட்பாளரை நிறுத்துவது, இது போன்ற கேவலமான சூழ்நிலையை எனது 49 வருட அரசியல் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. இதனால் ஊழலற்ற மக்களுக்கான ஒரு ஆட்சி அமைய வாய்ப்பு இல்லாமல் போகிறது. ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்த 4 மாதங்களில் தேர்தலை சந்தித்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்தித்துள்ளோம். தேர்தல் முடிவு எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். புதுவை மக்களின் விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு ஒட்டுமொத்தத்தில் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் அதிகபட்சம் 6 சீட்டுகள் விகிதம் சுயேட்சைகள் கணிசமான அளவில் வெற்றி பெற்று புதுவை மக்களின் விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு ஒட்டுமொத்தத்தில் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் அதிகபட்சம் 6 சீட்டுகள் விகிதம் சுயேட்சைகள் கணிசமாக அளவில் வெற்றி பெற்று புதுவையில் எங்கும் சட்டமன்றம் தான் அமையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.